ஒரு செய்யப்படுகிறேன் வழக்கமாக வரக்கூடிய எனக்கு முன்னதாக நீ வர வேண்டியதுனா ஏன்னா காலதாமதம் வேகமா வந்துங்க பையில சோட கொல்ல என்ன பார்த்துட்டு குளிக்கா போட்டா புள்ள நான் எட்டி ஒரு கதிரை செல்ல அவன் எட்ட அச்சா கல்ல அது 200 ரூபாய் முன்னூறு பில்ல நான் போய் டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் விட்டா 300 ரூபாய் பில்ல நான் வந்து எங்க வீட்டுல சொல்ல எங்க வீட்டுல பணம் இல்லை அதனால தாங்க வேகமா உன்னாண்ட சொல்ல நம் நாட்டு மக்களுக்கு முறை என்பது என் மகனோ முரளி அயல் நாடு சென்றவர் என்று நாடு திரும்புவதாக கொடி படர்ந்து கவனம் போய் இடை விரித்து அந்த இடையிலே பூக்கள் தேடி வருகிறார் மகனே பட்டப்படி படித்து முந்தினாயா அனைத்து பட்ட படிப்போம் எந்த ஒரு குறையும் இல்லை நானே கேக்குறேன்பா ஏண்டா அயல்நாடு இளவரசர் படிச்சாரா படிக்கல சந்தேகம் வந்துச்சுடா என்ன செய்யணும் அந்த சந்தேகத்தோட தீர்த்துக்கணும் உனக்கு என்ன சந்தேகம் தீர்த்துக்கணும் நீ படிச்சாலுன்னாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன் இது கரெக்டா படிச்சோம்னா பச்சால் தான் இல்ல பஜாஜ் நீ படிக்காதவன் நான் படித்தவன் என்ன 3 கேள்வி கேட்பறியா 3 கேள்விடா நீ 3000 கேள்விட போய் சொல்லு கேட்டா நீ 3 கேள்வி முதல் கேள்வி ஒரு பெண்ணை நடுவில் ஒரு கொலை பண்ணி போட்டுக்கிட்டு அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கும் வேண்டா ஒரு படிச்சு கொடுக்கார கேக்குறேன் ஒரு பெண்ணு நடுவால் கொலை பண்ணி போட்டு பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு கேக்குறேன் ஏன் எனக்கு தெரியாதா ரோட்ல தான் இருக்கும் வீட்டுல தெரியுமா தெரியாதா எதமா ஒரு பெண்ணை நடுவில் கொலை பண்ணி போட்டுக்குது அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கும் ஜாக்கெட் உள்ளவே தான் இருக்கும் ஒரு கேள்வி போச்சு இரண்டாவது கேள்வி நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ அது என்ன நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் சொல்லாத பூ யார் சொல்லுங்க வெரி குட்
சபாஸ். தாமரைப்பூ. குழந்தை ஆசைப்பட்டு தள்ள வச்சுக்குது. அது கிடையாது. நீரில போட்ட பூ, யாரும் தலையில் வைக்காத பூ. அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ? உப்பு. அது நீர்ல வேலை போகுது. சபாஸ் சபாஸ். பரவாயில்லடா. இருந்தாலும் உங்களுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். ஆட்டு மூன்றாவது கேள்வி. பிள்ளைன்னு வரணும். 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆனா பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 2 பிள்ளை சொல்லிடுறா. ஒரே ஒரு பிள்ளை. 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. படிக்காத 2 பிள்ளை சொல்லும் போது படிச்சவனா ஒரு பிள்ளை சொல்ல மாட்டானா? 2 பிள்ளை நீ சொல்லு, ஒரு பிள்ளை நான் சொல்றேன். சொல்லு. ஒன்னு அன்னி பிள்ளை, ஒன்னு அடி பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை என்ன பிள்ளை? செவடியா பிள்ளையா? செவடியா பிள்ளையா? செவடியா பண்ண சொல்லிட்டாங்க. தேவடா பிடிக்கிற 4 கால் ஒரு வாழாக்கு இல்ல. உட்காந்து யாரு வந்து உள்ள சொன்னாலும் அப்போ 2000 ரூபாய் தரேன். அப்ப 2000. ஒன்று அடி பிள்ளை, இன்னொன்று கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை யாரு சொன்னாலும் சத்தியமா 2000 தருவான். வேலூர் ஸ்ரீபுரம் பக்கத்துல கன்னியாபுரம் என்ற கிராமத்தை நாடகம் 5வது பையன் 3வது சொல்லி மேல காசு 2000 வாங்கி போயிட்டான். இவங்கிட்ட காசு இல்லாம 1500 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்கு யாராவது திறமை இருந்தால் ஒன்று அடி பிள்ளை, இன்னொன்று கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை நம்ம தாய் கிராமம் மணிபஸ்ல போய் 5 மணிக்குள்ள யார் சொன்னா 2000 வாங்கிடலாம். அப்படி பொருள் வச்சுக்கோ. சின்ன சிறு லைன் அடிச்சிட்டவன் படி முடித்து தாய் நடந்தேன். என் அவசரமாக ஆயத்த காரணம் என்னப்பா? எனக்காக வயது முதிர்ந்து விட்டது. இந்த நாட்டின் பொறுமை உங்களுக்கு ஒப்படைத்து விட்டு கொஞ்ச நாளைக்கு நான் ஓய்வு பெறலாம். என்ன சொல்லுங்க? அதற்குள்ளாக இந்த நாட்டின் பொறுப்பு நான் ஏற்றுக்கணுமா? இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று விட்டால் அப்பா நாட்டை அடக்கிறது எனக்கு அனுபவம் தேவைப்படுதுப்பா. அதனால நானும் நாட்டை நகர்வல் செல்ல போகிறேன். நகர்வெல்லாம் செல்ல பிறகு இந்த மனுவை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. அப்படியா? ஆமா. நகர்வலம் செல்ல போகிறேன். ஆமா. முன்னாடி இருப்பதா நாட்டு திசை, 3 திசை நகர்வலம் சென்று ஆனால் வட திசை மட்டும் செல்லக்கூடாது. இது தந்தையின் கட்டளை. அப்பா திசையில் இருப்ப நாங்கள் 3 திசை போகலாம், வட திசை போகலாம். அப்பா ஆடவர் தந்தைகளும் செய்து முடிப்பா 3 திசை மட்டும் தான் போவேன், வட திசை போக மாட்டேன். எனக்கு துணையாக இவன் அனுப்பி வைப்பா. என் மகனுக்கு நீ சென்று வர. என் மகனை பத்திரமாக பார்த்துக்கொள்ள நான் சென்று வரட்டுமா? என் தந்தை இருக்கிற கடல் வடதிசை போவேன்னா சொன்னாரு. அவர் ஏன் சொன்னாரு? எந்த பொண்ணு அப்பம் பேசுறாங்க ஒப்பம் பேச விட்டாலு நம்ம முதல்ல போறத வடதிசை தான் இருக்கும். அந்த வடதிசையில ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. அதான் ஏண்டா திசையில் இருப்பு 4 3 திசை போகலாம், வடதிசை போகலாம் சொன்னாரு. நீ என்ன சொல்லனா வட திசையில ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. அந்த அதிசயத்துக்கு எப்ப போய்கிறியா? ஏண்டா சின்ன சிறு வயதில் இருந்து இருந்தவன் ஏன்னா வட திசைன்னு போறதே கிடையாது. அப்படி என்றால் நாம் இருவரும் முதலில் சென்று
வண்டியில் ஓதிக்கிட்டு பாடுவாங்க. அப்படி இருக்கு. நானும் வடதிசையில் கணிகர் வீதியில் மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மனோரஞ்சனம் என்று பெயர் பெற்று எவ்வித குறையில்லாமல் சிறப்பான வாழ்க்கைக்கிறேன். இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து என் பொண்ணான காலத்து பூமி மேல கண்ணாக வச்சேன். சத்தியமா ஒரே ஒரு ஆம்பளைங்களா எகத்தா போயிருக்கிறாங்க தேடி வராதல்ல அடுப்புல போன தூங்குறது என் வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, மிளகாய் இல்ல, கடுகு இல்ல. எத்தனையோ நாடு, எத்தனையோ ஊரு, எத்தனையோ கிராமங்கள் போய் இந்த ஊர்ல இருந்த குடிய வச்சார் பத்தி என் மாமா அவரை சொல்லணும். இங்கு வருவார்கள் அவருக்காக காத்திருந்து பார்க்கலாம். நான் தான் மாமா. மாமா இல்ல, சாதாரணமான மாமா இல்ல, நான் தான் டாக்டர் மாமா. என்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? நானும் வெளிநாடு போய் சில நாட்கள் முருகா அவங்க அப்படிதான் என்ன சொன்னாலும் மிஸ் மனோரஞ்சனை என்ன பண்றாங்க? இந்த ஊர்லயே குடி வச்சுட்டு போயிட்டேன். சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். மனோரஞ்சனா மாமா வந்துட்டல எத்தனையோ நாடு இருக்குது, எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ கிராமம் இருக்குது. இந்த ஊர் ஒரு உப்பு வரல உள்ள சொல்லுமா. என்னம்மா சொல்லுமா. என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ஆட்டை இல்லையா, திறமை இல்லையா, பணிவு இல்லையா, குணிவு இல்லையா, என்னை பார்த்தா ஒரு பொம்பளையாவே தெரியலையா? ஏமாமா என் வீடு தெரிய வர ஆம்பளை வரமாட்டேங்கிறானுங்க. எல்லாமே இருக்குமா? அச்சம், நாணம், மடம், பைப்பு எல்லாமே இருக்குமா? என்ன பைப்பு? அச்சம், நாணம், மடம், பைப்பு எல்லாமே இருக்குமா? ஒரு கிராக்கி முடியா வீடு தேடி வரல. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர பொழுது எனக்காக ஏதாச்சும் ஒரு கிராக்கி கையிலே புடிச்சிட்டு வரீங்கன்னு பார்த்தா இப்படி வெத்தலை பாக்கு பட்டி எடுத்துக்கிட்டு விசிறி எடுத்து விசிறின்னு வரீங்க. நியாயமா? ஏமா நீ வேற, நான் வெளிநாடு போனல, அவங்க தமிழ்நாட்டு கிராக்கிலாம் விரும்ப மாட்டாங்களாமா? என்னது? தமிழ்நாட்டு கிராக்கிலாம் விரும்ப மாட்டாங்களா? தமிழ்நாட்டு கிராக்கி விரும்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு வெளிநாட்டு கிராக்கி வேணுமா? மாமா தமிழ்நாட்டு கிராக்கி வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணி பார்க்க சொல்லு. 2
ரெண்டாவது இங்கிருந்து போகவே மாட்டாங்க இந்த மனோரஞ்சத்தை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த தாம்படி எப்படி எப்படி கம்பெனி கொடுக்கணுமோ அந்த தாம்படிக்கு நான் அப்படிலாம் கம்பெனி சொல்லுமா வெளிநாட்டு கிராய்க்கு தான் வரல தமிழ்நாட்டு கிராய்க்கு நம்ம வீட்டு வரல வராங்க பாக்குறாங்க திரும்பி பார்க்காம போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க அதுக்கு என்ன விஷயம் தெரியல ஒருவேளை எப்படியா இருக்குமோ எப்படி குடும்பத்து பொண்ணு இருப்பாளோ கூப்பிட்டா வருவாளோ வரமாட்டாளோ அப்படின்ட்டு ஆக்சுவலி என்ன பார்த்தா குடும்பத்து பெண் மாதிரி தெரியல ஆமா ஆமா மாமா இங்க பாருங்களேன் என்ன பார்த்தா குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கு வாங்க மாதிரி விராக்கி இருக்க மாட்டா பாப்பியாச போய் தோட போட்டு அடி வாரது விட அசிமா போயிடுமே அவளை பாத்தி ஆசை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாங்க போல இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல ஐடியா மாமா ஒரு பேனர் ஒண்ணு அடிக்கலாம் பேனர் என்ன கணிகர் வீதி தாசி குடும்பத்தில் பெண்ணாக சொல்லுவாங்க பாருங்க சொல்லுமா தாசிகள் இருக்கும் இடம் ஆமா தாசினாவே மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் தெரியுமா இது அப்பேற்பட்ட ஏரியா பொழுது இது அப்பேற்பட்ட பொண்ணு பொழுது அப்படின்னு சொல்லி பாப்பா இந்த பக்கம் என்னுடைய போட்டோ ஆமா அந்த பக்கம் உன்னுடைய போட்டோ இந்த பக்கம் ஏன் நம்பர் அந்த பக்கம் உங்க நம்பர் நம்பர் முக்கியமா போடணுமா ஆமா கிராக்கி பிடிக்கிட்ட நீ தான் ஆமா கிராக்கி அதிகமா மாமா சாதாரண மாமாவா ஊருக்கு 10 கிராக்கி பிடிப்பானே அதான் மாமா சாதாரண மாமாவா இருந்தாலும் ரேட்டு சொல்லல சொல்றேன் ஏன் சொல்றேன் நானா ஒரு விசிட்டிங் கார்டு போடலாம்னு சொல்றேன் ஆமாமா விசிட்டிங் கார்டு வைக்க மாட்டாங்க ஆமா விசிட்டிங் கார்டு போடணுமா முதல்ல ஆமா விசிட்டிங் கார்டு போடணும் அம்மா இங்க பாருங்க ரேட்டு சொல்ல பாரு சொல்லட்டுங்களா
ரேட்டு சொல்லிட்டு இல்ல ரேட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுமா கேட்டா என் தந்தையுமே கடல் என்ன வடதிசை போகணும் சொன்னாரு. அதே மீறி நம்ம வடதிசை வந்துட்டோம். வடதிசையில என்ன வீதி? கணிகரா? கணிகர் என்றால் தாசி என்றால் சரி சரி ஏதோ ஒரு வீதி. இந்த வீதியில ஒரு வீட்டுல யார் யாரு என்ன தொழில் செய்யற பார்க்கலாமா? ஒரு வீடு நம்ம வந்ததே புரிஞ்சுக்கிற அந்த வீட்டுல யார் ஆகிறாரோ என்னதான் சொல்லுவாங்க. சரி நீ என்ன சரிடா அந்த வீட்டுல போய் கை தட்டு பேர் போ. மாடமா கை தரலையா? ஏண்டா ஒருவேளை வீட்டின் பின்புறமா இருப்பாங்களோ? தோட்ட பக்கமா ஏதாவது தெரியுமா? ஆமா ஏதாச்சும் இருப்பாங்க. ஏண்டா ஒருவேளை வீட்டின் பின்புறமா போய் பார்ப்போம். ஆம்பளை பொம்பளை தெரியாத பயன்படுற பயப்படாத நான் இருக்க தைரியமா பார்ப்போம். என்னதானா பார்த்து வந்தீங்க? எத்தனையோ நாள் போய் பார்த்தோம். பார்த்தோன்னே வீட்டுல மிஸ் மிஸ் மனோரஞ்சனமா இருக்கிறாங்க. அழகாம நாட்டு அவசரம் அந்த நாட்டை காவல் நல்ல வெயிட்டான கிராய் தான் வந்து போடுது. இப்போதான் நான் சொல்றேன், இங்கே இருங்க.
ஆமா கிராய்க்கு வரல கிராய்க்கு கத்தினு கிடந்தேன். ஆமா பெரிய கிராய்க்கு வந்து எங்க அங்க இருக்கிறாங்க பாரு. அவனுக்கு வணங்க வச்சா அவன் இந்த வேலைக்கு சரிபட மாட்டான். அவன் இந்த வேலைக்கு சரிபட மாட்டான். அந்த வேலைக்கு சரிப்படாத தொடர்பு எடுத்தாச்சு சாப்பிடுவேன். அவனை விடுமா? அது மாதிரி இலவசம் சரியா வரும். பக்கத்துல இலவசம் அடிக்கிட்டு வந்துருவாங்க. பரவாயில்லையா? ஏமா அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அவருக்காக பழரசம். ஆமா மூன்று திசையில போனோம். யாராவது குடியை தண்ணி விட்டாளா? யாருமே கொடுக்கல. இந்த வடது சைடுல வந்தவனே எவ்வளவு அன்பு பண்பு பாசம் காட்டுறாங்க பத்தியா? அதை விடு. கடைசி என்ன சொன்னாங்க? ஏதாவது சாப்பிட்டு தான் போன சொல்றாங்க. ஆமா என்னதான் பேசி கிடப்பீங்க? கடைசியா சாப்பிட்டு போன சொல்றாங்க. என்னன்னு பாதுகாட்டுமா? இதுதான் மாப்பழ வாடகை சொல்லக்கூடிய 3 கடிகள் பிடிந்து உங்களுக்காக நான் பழரசமாக எடுத்து வந்திருக்கின்றேன். பயரசமா? ஆமாங்க. தவறா நினைக்காதீங்க. ஏனென்றால் நான் பயரசம் வருது பயங்கல்லங்க. பயரசம் முக்கணி சார் மாப்பழா வாழை சொல்லக்கூடிய முக்கணி பயரசம் நான் சாப்பிட்டு பயங்கலடா. ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான். 3 திசையில் போனோம். யாரா குடி தண்ணி கொடுத்தாளா? யாருமே கொடுக்கல. இவங்க ஏதாவது சாப்பிட்டு போன சொன்னாங்க. நான் பயரசப்படுறது பயங்கல்ல வேணாம் சொன்னாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க அன்புக்காக கொஞ்சம் சாப்பிட்டா மாமா அந்த முதல்ல நான் பயணம் சாப்பிட்டு பயங்கலடாடி நேரா சாப்பிட்டு அப்படி சொல்றேன். பொங்கி போந்து வேற ஒண்ணு இதுவரை பயரசம் வருது பயங்கல்ல. எப்ப இந்த பயரசனை சாப்பிடணும் இன்னும் சாப்பிட்டுனே இருக்குதான் தோணுதுடா. சரி நம்ம வந்தான். நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நீ சாப்பிட சாப்பிட மாட்டேன். ஏமா அவருக்காக நான் பெசல் ஆயிட்டேன். பேசலாம். ஆமா உன்னை பார்க்கும்போதே பேசலாம். அவருக்காக பெசல் ஆயிட்டேன். எனக்காக பெசல் ஆயிட்டேன். ஆமா ஆமா போயிட்டவா? அதை விட உயர்ந்தது. அதை விட உயர்ந்ததுங்க. சத்தாலும் போட்டு ஆமா ஆமா அதை விட உயர்ந்த இது. அது சக்க தண்ணிடா. மூணு கச்சான் சரி ஏடா நான் பிரிவு வந்தா உனக்கு இருந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டுதான் ஆகணும்.
சாப்பிடா சாப்பிட்டு பத்தி கூட நான் கவலைப்படல. இந்த வேலை குஷ்டு ஏன்னா ஒண்ணு கணக்கு ஒண்ணு வளரிட்டு உதவாங்க. நான் இருக்கு திரும்ப சாப்பிடா சீக்கிரம். அறிவுக்கா ஏடா அதுவும் கீ ஊத்துற அந்த பெருமை எவ்வளவு அனுபவம் அதுவும் கீ ஊத்துற தெரியுமா? ஆரம்பத்துல சாப்பிட்டோம் கோமாதேவியை விட்டு சாப்பிட்டாக்கா எவ்வளவு ஓவர்லாம் தெரியும். அப்படியே ஏந்திக்க கேட்டு விட்டுருவோம். பூமாதேவி ஆமா கோமாதேவிக்கு முன்னாடி குடிச்சேன். என் மாவட்ட குடிச்சாங்கன்னா பஸ்ல நான் இன்னைக்கு சரி சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. நிக்க முடியாத சாப்பிட்டு செடல்ரா உன்னதான் என்னடி குடிச்சுட்டு உனக்கு ஆள் தெரியாதா? ஆள் தெரியாதா? நான் யாரு? எஜமாடா பங்காளியா ஆண் சொன்மடா போடா போய் வர மணிக்கு அந்த பங்கர் அங்க வந்து என்ன நடக்கும் இப்படி கொஞ்சம் வீணா சாரி 300 மாதிரி எத்தனை பேர் பார்த்து அதிகமா சாப்பிட்டா வாய முடியல கம்னு இருக்கும்.
ஏதோ அந்த புண்ணிய மரம் இன்னும் கொடுத்தாங்க. என்னத்தில கத்தி நடத்துறீங்க ஓய், நேத்து போன ஒரு வாரம் கூட கத்தி நடத்துறீங்க. போடா போடா. ஏங்க, இன்னொரு பயன் சொல்றது பாருங்களேங்க. அப்படியே எப்போ இந்த பயன் சாப்பிட்டோ அப்போதே என் மனம் மாறிவிட்டதுக்கு. என்னவென்று எப்படி திருமணம் செய்தா உன்னதான் திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கேன். கோயிலுக்கு காதில் என்ன கரையில் இருக்கு கத்திரிக்காய் நடந்து கொண்டிருக்கின்றயா? பார்த்ததும் காதலர்களுக்கு ஒருவரை சந்திக்க வேண்டும், ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் காதலிக்க வேண்டும், அப்புறம் நல்ல திருமணமே நடக்க வேண்டும். ஏங்க இது எப்பேற்பட்ட இடம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்களா? என்ன இடம்? வணிகர் வீதி, தாசிகள் வாழ இடம். அப்படி இருக்கும்போது நீங்க ஹரி ஒரு நாட்டு கிழவரசரி, நான் கேவலம் தாசி குடும்பத்தில் பெண்ணகள் பிறந்தவர். கோபுரம் எங்க? சாக்கடை எங்க? குப்பம் எங்க? கணிகர் வீதி தாசி வீடுன்னு என் காவலாளி சொல்லிட்டான். அதெல்லாம் மீறி இங்க எதுக்கு வந்தனா? கணிகர் வீதியில பிறந்திருக்கலாம், தாசி குடும்பத்தை பெண்ணாக பிறந்திருக்கலாம். ஏங்க அந்த குடும்பத்தில் நல்ல பெண் பிறந்திருக்க மாட்டாளா? அந்த குடும்பத்தில் பத்திரி பெண்கள் வளர மாட்டாளா? ஏன் வாழ மாட்டாளா? ஏன் அந்த பத்தி நீயே இருக்க கூடாதா? ஆமாங்க, எப்போதும் உன்னை பார்த்தேன்னு அப்ப முடிவு செய்திருங்க. இனி வாழ்ந்தா உனக்காக மட்டும் தான் வாழ்வீங்க. அப்படி இல்லைன்னா சச்சமா முடி என்னதான் சொல்றேன் நீங்க? நீங்களே மனம் மாறியதா? உன் மனம் மாறவில்லை என்றால் என் மனம் மாறாதுக்கு யாரால மாத்த முடியாது. ஒண்ணு புரியலையா? விமர்சனம் செய்தீங்களா? சத்தியமா சொல்றேங்க, இதே இடத்துல என் உயிரை கேவல தாசி எனக்காக உயிரை விட்டுடுவீரா? ஆமாங்க, எப்பொழுது எனக்காக உயிரை விட்டுடுவேன் என்று உரைத்தீரோ அப்பொழுது நானும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. உண்மையாகவா? ஆனா ஒண்ணு, எப்படி? ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்களுடைய கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? எனக்கு ஆகாயவனை சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இங்கு இருக்கும் பொதுமக்கள் சாட்சியாக, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இவ்விடத்துக்கு யார் வந்து அழைத்தாலும் என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்து போக மாட்டேன்னு என்னுடைய கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க. இவ்வளவுதானே? உனக்காக ஒரு சத்தி நாங்க ஓராறு சத்தி செய்வீங்க. இனி வரும் காலங்களிலும் ஆகாயவன சாட்சியாக, தேவி சாட்சியாக, அமர்ந்திருக்க பொதுமக்கள் சாட்சியாக, இனி வரும் காலங்களில் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நட்சத்திலும் சத்தியமா நான் உன்னோட்டு பிரிய மாட்டேன். நீ வாழ்ந்த உனக்காக மட்டும் வாழ சத்தியம். எனக்கு என்னுடைய பேர் தான் மிஸ் மனோரஞ்சித். என்னங்க? மிஸ் மனோரஞ்சித். அடையா பாங்க என்ன டிஸ்மிஸ் மனோரஞ்சிதமா? ரோஜா என்ற பேரை வைங்க. மிஸ் மனோரஞ்சித். ஓ மிஸ் மனோரஞ்சிதா. கொஞ்சம் நல்லா இல்லைங்க. பிடிக்கவில்லையா? ஏங்க நீங்க இவ்வளவு அழகா சிலிமா இருக்கீங்க? சத்தியமா சொல்றேங்க, உருவத்துக்கு ஏற்ற பெயர் அது கிடையாதுங்க. பேர் ரொம்ப நீளமா இருக்குது, அதனால செல்லமா சுருக்கி சுருக்கமா சாட்ல வர்றீங்க. காட்டுல
ஏய்